ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த யோக நரசிம்மர் ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில். இந்த யோக நரசிம்மர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நரசிம்மர். வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் சூப்பராக தரிசனம் பண்ணுவோம். அடையங்கப்பா அவரை பார்க்கும்போது உடம்பு சிலுத்து போச்சு. ஸோ அவர் கண்களில் ஒரு பவர், அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அப்படியே ஒரு நெகிழ்ந்து போச்சுன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு சேவை. இங்கே பக்த பிரகலாதனுக்காக முத்தி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோக நரசிம்மர் அந்த யோக நிலையில் பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், அவர் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு திருப்தி, ஒரு அமைதி நமக்கு எல்லாமே கிடைக்கும். அவருடைய அருள் நமக்கு நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது. இன்றைக்கே நம்ம பிரார்த்தனை உண்மையாக நியாயமாக இருந்தால் நமக்கு உடனே அது நிறைவேறும். ஸோ எல்லோரும் யோக நரசிம்மர் தரிசனம் பண்ணுன்னு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த கோயிலுடைய ஸ்பெஷல், அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். மேல்கோட்டை யோக நரசிம்மர் மிக சக்தி வாய்ந்த யோக நரசிம்மர் இக்கோவில். இந்த கோவில் 1853 ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கறச்சு, இங்க இருக்கக்கூடிய இந்த யோக நரசிம்மர் மிக சக்தி வாய்ந்த நரசிம்மர். நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது. அதுவுமே நரசிம்மருடைய சிறப்பு நம்ம பார்க்கும்பொழுது, விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள்ல ஒண்ணுதான் நம்ம நரசிம்மர் அவதாரம். இந்த மற்ற அவதாரங்கள்ல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம்காக பெருமாள் அவதாரம் எடுத்திருப்பார். ஆனா இந்த அவதாரத்துல ஒரு தனி சிறப்பு. அது என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பக்தனுக்காக எடுத்த அவதாரம் இந்த அவதாரம். அதுவும் அந்த பக்தன் எந்த இடத்துல கை காட்டுவான்னு அப்படி ஒரு ஆவலோட ஆச்சரியத்தோட, எப்படா எந்த பக்கம் கை திசை திருப்பி காட்ட போறான்னு அந்த பதட்டத்தோட இருந்த பெருமாள் அவதாரம் எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். அப்படிப்பட்ட அவதாரம் எடுத்தது யாருக்காகனா, பக்த பிரகலாதனுக்காக அவதாரம் எடுத்தார். அப்போ இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொன்ன இல்லையா, அது இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் யார் பிரதிஷ்டை செஞ்சிருப்பா இந்த கோவில்ல நம்ம பார்க்கறச்சு நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரை பிரதிஷ்டை செஞ்சது யாருன்னா, இந்த யாருக்காக அவதாரம் எடுத்தாரோ அந்த நரசிம்மர், அவர் தன் கையாலேயே இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். யார் பிரதிஷ்டை செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இப்போ பக்த பிரகலாதனே தன் கையால இங்க இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். அந்த கோவிலுக்கு நம்ம எல்லோரும் இங்க தரிசிச்சோம்னா அப்ப நமக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும்.
அப்படி எல்லோரும் இந்த மேல்கோட்டிற்கு நரசிம்மரை தரிசனம் செஞ்சு பிரகலாதனுக்கு எப்படி ஓடி ஓடி வந்தாரோ அதே போல பிரகலாதன் பிரவேசம் செஞ்சு இந்த நரசிம்மரை நம்ம வேண்டின்றோம்னா நமக்காகவும் ஓடி வருவார் அப்படின்றது கொஞ்சம் கூட ஐயப்பாடு கிடையாது. அப்பேற்பட்ட அற்புதமான கோவிலை எல்லோரும் தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவில் மலைக்கு மேல இருக்கு. சுமார் எத்தனை படி இருக்குன்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 400 படிக்கட்டை கொண்டு இந்த மலைக்கு மேல நம்ம ஏறி வரணும். இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1777 மீட்டர் உயரத்துல இந்த மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு. இது திராவிட கலை அதன்படியே இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தனி சிறப்பு. இந்த கோவிலுடைய நடை திறப்புன்னு பார்க்கறச்சு காலை 6 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் இந்த கோவில் நட திறந்திருக்கும். மீண்டும் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8:30 மணி அளவில் இந்த கோயில் நட திறந்திருக்கும். எல்லோரும் இக்கோவிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வழிபட்டு அருள் பெறணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஜெய் யோக நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. சிறப்புகளும் இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லியிருப்பேன், கோவில் டைமிங் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் முதல் முறையாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிறது சில பேர் நோட்டிஃபிகேஷன் வச்சிருப்பேன். See you.